வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூ சந்தையில் ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு மலையாள படங்க. அதாவது ஒரு போலீஸ் பேக்ட்ராப்பில் வந்து நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இதில் இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் வரிசையாக. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் ஃப்ரீடம். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கணும். பட் முன்னாடி மீன்ஸ் லாஸ்ட் வீக்கே இந்த படம் நான் பார்த்துட்டேன். இதை பற்றி தான் நான் வந்து முன்னாடி ரிவ்யூ கொடுத்துருக்கணும். பட் ஆனால் இன்பிடிவியில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதெல்லாம் வந்து திருஷ்யம் வந்தது. ஸோ திருஷ்யம் பார்த்துடலாம், அதை பார்த்துட்டு விட்டுக்கா ரிவ்யூ கொடுத்துட்டு எல்லாம் கண்டினியூட்டி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் திருஷ்யம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். திருஷ்யம் 3 வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விட ரொம்ப மார்ஜினலாக தான், ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு படம். ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட 114 ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது இப்போது 112வது ரிவ்யூவாக ஃப்ரீடம். அதாவது சான் நிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸான ஒரு மலையாளம் ஆக்டர். தமிழ்லேயும் கூட இப்போ வந்து ரீசனாக ஒரு சில படங்களில் கூட அவர் படம் தமிழில் டப்பாச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து அஸ் அ காப் ரோலில் ஒரு நியூ யங் காப் ரோல், நியூ யங் காப் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகிறப்ப அந்த இடத்துல என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வருது, அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது தான் ஒரு 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 ஸ்கிரிப்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் மார்ட்டின் ஜோசப். இவர் யாரா? மார்ட்டின் ஜோசப் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜீத்து ஜோசப் இருக்கார் இல்லையா, அந்த திருஷ்யம், அந்த கூமன் அண்டு ஒரு சில படங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஜீத்து ஜோசப் படம்னா உங்களுக்கு தெரியும். இவருக்கு இந்த படங்கள் எல்லாம் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் ஜோமன் சொல்லிட்டு ஒருத்தர், ஜோமன் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டரும் வந்து அவர் தான். ஸோ அவர்கிட்ட இவர் வந்து அக்யூர் பண்ணி இவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அப்படி இருக்கப்பே கண்டிப்பாக இந்த படத்து மேலே எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாமல் சான் நிகம் ஃபஸ்ட் டைம் வந்து காப்ரோவில் பண்ணார். அவர் வந்து அவரோட எல்லா படங்களும் நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வந்து நம்ம தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த படத்தை நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ படம் பார்த்தோம். சொல்லப்போனால் நார்மலாங்க, இப்போ நீங்கள் தமிழ்லையும் சரி மலையாளத்துலையும் சரி நிறைய போலீஸ் படங்கள் வந்திருக்கு. ஈவன் தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலேயுமே. பட் எல்லாத்துக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஹீரோனா இப்படி தான் இருப்பார், அது போலீஸ் ஹீரோனா இப்படி அதட்டுவார், இப்படி பண்ணுவார், இப்படி இது பண்ணுவார், அவருக்கு கீழே எல்லாம் பணிஞ்சு போவாங்க, அவர் கீழே எல்லாமே வந்து சொல்கிறது கேட்பாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, என்னதான் அவர் வந்து யங் போலீஸாக இருந்தாலும் அந்த இதில் அவர் வச்சதான் சட்டம், அவர் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. போலீஸ்னாவே ஒரு ஒரு விறப்பா அப்படின்னு தான் இருப்பார் இல்லையா. பட் ஆனால் அந்த இதெல்லாம் உடச்செறிஞ்சு, அந்த ஒரு கிளீஷியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் உடச்செறிஞ்சு நார்மலாக ஒரு யங் போலீஸை வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து இன்ஸ்பெக்டராக போகிறாரு. ஸோ அவங்க கீழே வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி டீம், ரொம்ப மெச்சூரிட்டி டீம். ஆல்ரெடி அங்கே பழக்கப்பட்ட ஆளுங்க அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி லஞ்சம் எல்லாமே வாங்கின ஆளுங்க தான். ஸோ அவங்கள வந்து இவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாருங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இவர் அங்கே போகிறாரு. அங்கே போகிறப்ப இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேர் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து மறுக்கிறாரு. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ விஷயங்கள் செய்கிறப்ப இதெல்லாம் மறுத்துட்டே வராரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹீரோ அவர் அதாவது நான் வந்து அந்த இடத்துக்கு புதுசு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க லைக் என்ன சொல்கிறது, போலீஸோட அங்கே இருக்க லைக் அவரோட டீமோட சொன்னல அந்த மெச்சூர் டீமோட வந்து அவர் எப்படி இறங்கி வேலை பண்ணுறாரு, அவங்க கூட சஜஷன் வாங்கிக்கிறாரு, அவங்க கூட சஜஷன் கேட்டு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. பட் அட் த சேம் டைம் அவரோட அந்த கொள்கையிலேருந்து என்ன சொல்கிறது வழி மாறி போகல அவர். ஸோ இப்படி இருக்க நல்லா போயிருக்க டைமில் தான் அந்த ஊரில் ஒரு என்ன சொல்கிறது 3 கொலைகள் நடக்குது வரிசையாக. அது இல்லாமல் வந்து ஒரு ராபரி கேஸ் நடக்குது, ஒரு ஃபினான்ஸில். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் போன அட்லீஸ்ட் வித்தின் ஒரு 1 மந்த்க்குள்ளேயே வந்து இவ்வளோ விஷயம் நடக்க அவருக்கு வந்து ப்ரெஷர் வருது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அண்ட் அந்த என்டையர் போலீஸ் டீமுக்கும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. அண்ட் சூன் அவங்களால வந்து அந்த விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப இதுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றா அப்படியே சார்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க. இதில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வருது. படம் வந்து கண்டிப்பாங்க ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்லோ பவுன் மூவி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் மறுக்கல. பட் ஆனால் அந்த கதையை கொண்டு போன விதங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அந்த ஒரு ரியாலிட்டி, ஒரு நியூ போலீஸ்னால், ஒரு யங் போலீஸ், டெபுட்டன்ட் போலீஸ்னால் வந்து எப்படி இருப்பார், அவர் வந்து எந்த மாதிரி வந்து அனுசரித்து போகணும், எந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த ஊர் மக்களோட எப்படி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, மக்களாக ஒன்றி போகிறது இருக்குது. அதே சமயம் மக்களுக்கு அவருக்கு எதிராக பேசுகிறவங்க எப்படி தட்டி கொடுத்து வேலை பண்ணுறாரு, எப்படி வந்து எதிர்த்து பேசுகிறாரு, அங்கே இருக்கிற மக்களோட எப்படி நடந்துக்கிறாருங்கிற விஷயங்களாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நல்லா இன்ச் பை இன்ச் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா சூப்பராக பில்டப் பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போலீஸ் படங்கள் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேருங்க. ஒரு யதார்த்தத்தை யதார்த்தமான ஒரு போலீஸ் லைஃப்பை வந்து இவ்வளோ நம்ம நிறைய படங்கள் ஒரு சில யதார்த்த போலீஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். பட் இது இன்னும் கொஞ்சம் ராவாக
ட்ரஸ்டிக்காக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த படத்தை பற்றி முக்கியமாக பேசுகிற விஷயமே அந்த ஒரு விஷயம் தான். இது இல்லாமல் வந்து அவர் எப்படி அந்த கொலைகேஸுகள் கொலைகேஸாக இருந்தாலும் சரி, அந்த ராபரியாக இருந்தாலும் சரி, அந்த ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ட் ஆனது, அப்படியே போனால் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு புனைவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு லிங்க்கு, அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி வந்து நம்ம ஹீரோ மீண்டுறாரு, அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணார், எப்படி முடித்தார் அப்படிங்கிறதான் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல சூப்பரான ஒரு டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஃப்ரீடம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து டெஃபினெட்லி இந்த திருஷ்யம் 3ங்கிற ஒரு அலையில் கண்டிப்பாக இந்த படத்துக்கு உண்டான ஒரு வேவ் குறைய தான் செய்யும். ஏன்னா பிட்வீன் அதிரடியும் வந்தது, அதுவும் நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு இது இல்லாகும். பட் இப்பயே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்ப இது கண்டிப்பாக ஒரு பூம் ஆகுங்க, ஒரு பெரிய டாக் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓடிடி ரிலீஸ் ஆகிறப்ப என்னடா இந்த படம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ் போச்சுன்னா இது அல்டிமேட்லி ஓடிடியில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த படத்தை ஏன்னா மிஸ் பண்ணி சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட பார்த்துட்டு கூட லேட்டாக பார்த்தாலும் சரி, நம்ம ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க பார்க்கலையாங்கிறத உங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.